அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழக எலெக்ஷனில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். பல வாட்டி அவர்கள் பல எலெக்ஷனில் ஜெயித்திருக்கிறார்கள். பல அனுபவம் உள்ள பழமையான கட்சியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். அதே போல ஏடிஎம்கேவும் பல தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் கூட பல சட்டமன்ற உறுப்பினர்களாக ஜெயித்திருக்கிறார்கள். எனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் பல லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு பல உறுப்பினர்களும் மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு பாப்புலரான ஒரு கட்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் முடிவில்தான் அவர்களின் வாக்குகள் எவ்வாறு வருகின்றன என்பதை பற்றி நமக்கு தெரியும். பிஜேபி மத்தியில் ஆட்சி செய்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கிறார்கள். தமிழகத்திலும் 2026 போட்டியிடுகிறார்கள். அதிக வாக்குகளை வைத்து மட்டும் ஒரு கட்சி வெற்றி பெறுமா என்று பார்த்தால் அப்படி வெற்றி பெறாது. ஒரு கட்சி எப்படி ஜெயிக்கிறார்கள் என்று பார்த்தோம் அப்படி என்றால், அதிக தொகுதிகளை யார் ஜெயிக்கிறார்கள் என்றார்களோ அவர்கள்தான் கட்சியை ஜெயிக்க வைப்பார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அதிக தொகுதிகளில் பலமான தலைவர்கள் இருக்கிறார்கள். டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்தவரை அதிக உட்கட்சியை உள்ளடக்கியது. எனவே ஒரு கட்சிக்கு கூட்டணி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தொகுதி ரீதியாக அந்த கட்சி தலைவர்கள் அதிக கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு தொகுதியையும் நன்றாக பார்க்க வேண்டும். தொகுதியை வலுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். மொத்த வாக்குகளை அதிகமாக பெறுவதால் எந்த கட்சியும் வெற்றி பெறாது. ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த தொகுதியின் தலைவரை மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கட்சி தலைவர்களை விட ஒவ்வொரு தொகுதியிலும் மாறுபட்ட தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கவனத்தை தலைவர்கள் சரியாக கவனிக்காமல் இருப்பதனால்தான் தோல்வியை சந்திக்கிறார்கள். இதை அதிகமாக கவனிக்கும் தலைவர்கள் தான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.